ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறஞ்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளி வேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளி வேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, தபக்காலம் ஒரு அழகான ஒரு காலம். இந்த காலத்தில் நிறைய பூச்செடிகளெல்லாம் வளர்ந்து பூ பழங்கள் கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லென்டன் அப்படின்னு சொன்னாலே ஆங்கிலத்தில் மெதுவாக அப்படின்னு சொல்கிற பொருள். மெதுவாக அப்படின்னா இந்த பூமியில் இந்த சீடு இருக்குல்ல, நம்ம விதை போட்ட பிறகு அது டைம் எடுக்கும். உடனே அது வளராது. அந்த மண்ணுக்குள்ளே அது ஆழமாக போய் அது தண்ணியை அது சரிப்படுத்தி அது ஆயிட்டு தண்ணியை வெடித்து கொண்டு வெளியே வருகிறது. அதுதான் மெதுவாக வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த காலம், பனிக்காலம், இந்த ரெண்டுமே கனெக்டட் தான் யூரோப்பியன் கண்ட்ரி. அதனால தான் இந்த சீசனில் லென்டன் சீசன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களே, நம்ம நாட்டில் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அந்த கதைகளில் கதைன்னா உண்மையாக கதை தான், அதாவது உண்மையாக நடந்ததில்லை கதை. இந்த கதைகளில் மகாபாரதம் ஒரு நல்ல ஒரு கதை தான். அந்த கதையில் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு வேளை என்னுடைய வசனத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ணன் பற்றி நான் வேலை
கேட்டிருப்போம், சின்ன கதை மாதிரி. கர்ணன் வந்து எப்பொழுதுமே தன்னிடத்தில் யார் எது கேட்டாலும் கொடுப்பார், யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம். அதுபோல் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு அந்த கொடுக்கறக்கூடிய அந்த தன்மை வந்து அவருடைய தர்மம் எப்படி இருந்ததுன்னா, அவர் யாருமே சாவடிக்க முடியாது, கடவுள் கூட வந்து அவரை வந்து சாவடிக்க முடியாது கதை சொல்லுது. அப்படி என்ற ஒரு வரவசத்தை அவர் பெற்றிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் செஞ்ச ஒரு தர்மத்துக்காக. நம்ம கூட அவ்வளோதான், யார் ஒரு மனிதன் வந்து தர்மம் செய்கிறார்களோ அவளை நம்ம வெற்றி காணவே முடியாது. கடவுள் கூட அவங்கள வந்து கோச்சிக்க மாட்டார், ஒருவேளை அவங்க தவறாக இருந்தாங்க. தர்மம் வந்து தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கர்ணன் வந்து அந்த யுத்தத்தில் இருக்கும் பொழுது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை நடக்கும் பொழுது அர்ஜுனனால் ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் கிருஷ்ண கடவுள் அவர் கூட இருந்தால் கூட கடைசியில் வந்து கிருஷ்ணன் போயிட்டு கேட்குறாரு கர்ணன்கிட்ட, கர்ணா உன்னுடைய எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்றார். என்ன அப்படின்னா, உன்னுடைய தர்மத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்றார். தர்மத்தை கொடுத்துரு, சரி ஓகேன்னு கொடுத்துட்றாரு. அது ஆயிட்ட பிறகு தான் அர்ஜுனை வந்து அவரை கொலை பண்ணுறாரு. ஏன்னா அந்த தர்மம் இருக்கிற வரையும் அர்ஜுனனால் வந்து அவரை கொல்லவே முடியல. அதுதான் அந்த ஒரு தேரி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மம் வந்து அவருடைய ஆன்மாவை காப்பாற்றுறது தான் இந்த பொருள். கிறிஸ்துவன்மார்களே, என்னுடைய வாசகத்தில் நான் பார்க்கும் பொழுது இறைவாக்கினர் யோவேல் மூலம் ஆண்டவர் இப்படி கூறுகிறார், நோன்பு இருந்து அழுந்து புலம்பி என்னிடம் வாரும், உங்கள் உடைகளை கிழிக்க வேண்டாம், உள்ளத்தை இழுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதெல்லாம் ஒரு தவறுகளை செய்வார்களோ, எப்போதெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்பாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு கடவுள் முன்ன எங்கெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் இருக்காங்க போயிட்டு டெம்பிள் முன்ன தன்னுடைய துணியை கேட்சுக்குவாங்க. ஏன்னா துணி வந்து ஒரு மனிதனுடைய மானம் காப்பாற்றிக் கொள்வது. அதனால கடவுள்கிட்ட போயிட்டு வந்து அந்த துணியை கிழிக்கும் பொழுது, நான் என் மானத்தை விட்டு நான் உடனே ஜெபிக்கிறேன், என்னை மன்னியும் என் பாவத்தை அப்படின்னு சொல்றது பொருள். அது இல்லாமல் இந்த விபூதியை வந்து தலைமையில பூசிப்பாங்க. ஏனெனில் அது ஒரு மண், அது அந்த மண்ணால் நான் இருக்கிறேன், அந்த மண்ணுக்கு சார்ந்த நான் இருக்கிறதுனால நான் உன்னுடைய நான் ஒரு மண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த விபூதியை வந்து தலைமையில் பூசிப்பாங்க, அப்படியே கொட்டிக்கவங்க மேலே. அது மூலியமாக வந்து அவங்க பாவ பரிகாரம் செய்வாங்க. கிறிஸ்துவர்களே, ஆண்டவரின் ஊழியரான குருக்கள் பலிப்பீடத்திற்கு முன்னின்று ஆண்டவரே உம் மக்களுக்கு மீது இரக்கம் கொள்ளும் என்று சொல்வார்களாக. அதன் மூலம் தம் மக்கள் மீது கருணை காட்டினார் என்று கூறுகிறார் யோவேல் அப்படின்று முதல் வாசகம் சொல்லுகிறது. அதாவது மக்கள் மட்டும் இல்லாம குருக்களுக்கு கூட போயிட்டு வந்து கடவுள்கிட்ட வந்து இப்படி ஜெபிக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் என்று சொல்வார்களாக அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்க போய் ஜெபிங்க அப்படின்னு குருக்கள் சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, லென்டன் சீசன் வந்து தவக்காலம் வந்து வெறும் மக்களுக்கு மட்டும் கிடையாது, போப்பாண்டவர் கூட, பிஷப்கள் கூட, குருக்கள் கூட. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்முடைய மனமும் மற்றும் அந்த நிலையான அந்த மென்டல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம். அதனால தான் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் த என்டையர் லிட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து 4 காலங்கள் இருக்குது: பொது காலம், ஆகமன காலம், தவக்காலம், அப்புறமா ஃபீஸ்ட்டுங்க, கிறிஸ்மஸ், அந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசன். இந்த மாதிரி இந்த எல்லாருடைய காலத்திலையும் வந்து இந்த தப காலம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஏன்னா இந்த தப காலத்தில் வந்து என்னுடைய இதயமும் கடவுளுடைய இதயம் இணைக்கக்கூடிய அந்த தன்மை ஏற்படுகின்றது. மற்றும் என்னுடைய 2ஆம் வாசகம் பார்க்கும் பொழுது திருத்தூதர் பவுல் வந்து கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் அப்படின்னு. அதாவது கடவுளோடு இணைந்து ஒன்றாய் கலந்து உங்களுடைய வாழ்க்கையை புதுதான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து செல்லுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தி வந்து 3 விஷயங்கள் ரொம்ப அழகாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஏன்னா மக்கள் வந்து யாருக்காவது தர்மம் செய்யும் பொழுது ஒரு விதத்தில் மற்றவங்க பார்த்து மற்றவங்க நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னுக்காக நிறைய பேர் செய்வாங்க. சில பேர் வந்து அவங்க பேர் என்ன போடலன்னு சொல்லுவாங்க, பாருங்க எங்கள் பேர் போடல அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்களே, தர்மத்துக்கும் தானத்துக்கும் 2 வித்தியாசம் உண்டு. தானம் என்பது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கடன் கேட்குறாங்க, எனக்கு ஸ்கூல் அட்மிஷன் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நான்
வச்சுக்கோங்க. அது வந்து தானம். ஒரு மனிதன் வந்து ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் விழுந்துட்டு இருக்கிறாரு, அவர் யாரும் வந்து தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க பாருங்க, அதுதான் தர்மம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். தானம் வந்து எப்பொழுதுமே மற்றவங்களை கேட்கறதுனால நம்ம கொடுக்கறது தான் தானம். அது வந்து தர்மம் ஆகாது. அதோடைய பேரு புகழ் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் கேட்குறேன், அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தர்மம் வந்து ஒரு சிறந்தது. அது வந்து அவங்க கேட்காமலே என்னுடைய மனதுக்கு விருப்பப்பட்டு அவருடைய கஷ்டங்களையும் நோவை பார்த்து தெரிந்து கொண்டு நான் போய் நானாக போயிட்டு வாலண்டியர் நான் போய் ஹெல்ப் பண்ணுற பாருங்க, அதுதான் தர்மம். இன்று ஆண்டவர் இயேசு வந்து சொல்கிறார், நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்கின்றார்கள். அவர்கள் தங்கள் கூறிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என்று உறுதியாக சொல்கிறேன் என்றார். கிறிஸ்தவர்களே, நம்ம ஏதாவது ஒரு நல்லது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் என்று செய்யும் பொழுது அதுக்கு பலன் கொடுக்குறார் கடவுள், அதுக்கு மதிப்பு கொடுக்குறார். ஆனால் அந்த மதிப்பு அங்கே முடிஞ்சிடுது. ஆனால் எப்பொழுதுமே யாருக்குமே தெரியாத ஒரு விதத்தில் நம்ம ஒரு நல்லது செய்யும் பொழுது அந்த நல்லது வந்து கடவுள் வந்து ஏற்றுக்கொண்டு கடவுள் மட்டுமே தெரியாத விஷயத்தை வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிறார். அதுதான் ஒரு டெபாசிட் மாதிரி. இப்போ நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். என்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம போகிறோம்னு யாருக்குமே தெரியாது. மிக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம போகிறோம். அதை போகிறதுக்கு முன்னே வந்து எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ இல்லையா, யார்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாமே நீங்கள் போய்ட்டு தான் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க. சில பேர் நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து அதோடைய இன்ட்ரெஸ்ட்டில் வாழ்வாங்க. சில பேர் வந்து அந்த அப்படியே யூஸ் பண்ணாவே அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பேங்க் மத்தியே மோட்சத்தில் ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணணும். என்ன நம்ம டெபாசிட் பண்ணோன்னா நம்முடைய நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் வந்து கடவுளத்தில் நம்ம டெபாசிட் பண்ணோம். ஒருவேளை நம்ம பாவியாக இருந்து கடவுள்கிட்ட போகும்பொழுது கூட கடவுள் வந்து நீ எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சுருக்க, கணக்கு எவ்வளோ வச்சுருக்க அமௌண்ட், அதை வச்சு அந்த நல்ல குணங்களை தர்மத்தை பார்த்து உன்னுடைய ஆன்மா மோட்சத்துக்கு கொடுப்பார். அதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. கடவுள்கிட்ட வந்து ஒரு விடத்தில் வந்து கடவுள் வந்து நம்மள்கிட்ட மோத முடியாது. கடவுள் வந்து ஒரு மனிதன்கிட்ட மோத முடியாது. அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தர்மம். நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தில் வந்து கடவுள்கிட்ட போட்டியே போட மாட்டாங்க. கடவுள் வந்து அவர் ஜஸ்ட் ஃப்ரீயாக அவங்களை அலோவ் பண்ணுவார். ஏன்னா கடவுளே தர்மம் தான். இந்த உலகம் வந்து தர்மத்தின் மூலியமாக இந்த உண்டாக்கப்பட்டது. கடவுளே தர்மமாக இருக்கிறதுனால அவருடைய வழியில் வந்தவர்கள் நாமும் கூட அந்த தர்மத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்று இரண்டாம் விஷயத்தில் வந்து வேண்டும் போது வெளிக்காடுகள் போல நீங்கள் வேண்ட வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடத்திலும் வீதி ஓரத்திலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டுதல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களே, ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடித்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களே, ஜபம் பண்ணுறது வந்து என்னுடைய இதயமும் கடவுளுடைய இதுக்கு சார்ந்தது. அதனால தான் நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்கிறோம், லிட்டரேச்சரில் வந்து கொயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மக்கள் வரும் பொழுது, மக்களோடு அந்த திருவள்ளியில் பங்கு கொள்ளும் பொழுது நீங்களும் கடவுள், அவ்வளோதான். இங்கே எந்த ஒரு என்ன சொல்கிறது டிஸ்கஷனோ எந்த ஒரு என்ன சொல்கிற ஆடம்பரமும் இல்லை. இங்கே முழுமையாக வந்து கடவுளும் என்னுடைய இதயம், இது ரெண்டுமே இணைக்கப்படணும். திருப்பலிக்கு வரும் பொழுது நிறைய முறை நம்ம வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக அப்படி இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம அமைதியாக வந்து என்னுடைய இதயத்தையும் கடவுளுடைய இதயத்தை சேர்க்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் என்ன இருப்பது என்பது கடவுளுக்கு தெரியும். அதுதான் தெரிந்து கொள்வது விருப்பப்படுகிறார். அதனால தான் நம்ம ஜபிக்கும் பொழுது அது வந்து மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமான எனக்கும் கடவுளுக்கு சார்ந்தது மட்டுமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் ஜபிக்கும் பொழுது எப்பொழுதுமே எனக்காக ஜபிக்க வேண்டாம். என்னுடைய பொண்ணு, எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரர், என்னுடைய சிக்னஸ், இது சாப்பாடு தேவையே. கடவுள் நம்மளுக்கு கேட்காம எல்லாமே கொடுப்பார். எது தேவையோ அதை கொடுப்பார். ஆனால் கேட்கும் பொழுது மற்றவர்களுக்காக நாம் கேட்க வேண்டும். பக்கத்து வீட்டில் வந்து யாரோ கஷ்டமாக இருக்காங்களா, அவங்க பிரிஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த இதயத்தை கருணையை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு வந்து கருணை கொடுப்பார். மற்றும் கடைசியாக வந்து ஆண்டவர் வந்து நோன்பு இருக்கும்போது வெளிவேடுகள் போல முகவாட்டு கொண்டு
கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவனுடைய நோன்புன்றது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போ சில பேர் பிபியில் இருப்பாங்க, இல்லை சுகரில் இருப்பாங்க, அவங்க என்ன நோன்பு இருக்க முடியும் இல்லையா? பிபி சுகரே வந்து அவங்க நோன்பு தான், அந்த கஷ்டத்தில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் நோன்பு என்பது என்ன அப்படின்னா நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல். நம்முடைய வார்த்தை வந்து நம்ம ஒருத்தர் பேசும் பொழுது அன்பாக பேசணும், மதிக்கணும். பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு மதிக்கணும், மரியாதையில் பேசணும். ஏவா போ, அது தேவையில்லை. அன்பா நம்ம மதித்து பேசும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும். யாரெல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு மதிப்பு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நீங்கள் வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதனால தான் பெற்றோர்கள் வந்து வயசானவர்கள் சமயத்தில் அவங்களை மதித்து அவங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை வந்து பிள்ளைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, எப்போதுமே நம்ம வார்த்தையால் வந்து யாரையும் கொலை பண்ணக்கூடாது. வார்த்தையால் வந்து நம்ம மற்றவங்களை என்ன பண்ணுறது, அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒருவேளை அவங்க தவறு செஞ்சதுனால பரவாயில்ல, அது கடவுளுக்கு சார்ந்தது. ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது மனிதனுக்கும் கடவுளுக்கு சார்ந்தது. அது எனக்கும் அந்த மனிதனுக்கு சார்ந்தது கிடையாது. நான் யார் வந்து மற்றவங்களுக்கு வந்து நீ சரியில்லைன்னு சொல்றதுக்கு? நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் யாரே இருந்தாலும் கடவுள் வந்து மட்டும்தான் அந்த அதிகாரம் கொண்டு நீ செஞ்சது தவறு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. ஒருவேளை நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பர்சன் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களை தீர்ப்பிட்டு அவங்களை வந்து மெதிச்சு அவங்களை வந்து வெளியே தள்ளுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால வார்த்தையினால வந்து யாரையும் நீங்கள் கொலை பண்ண வேண்டாம். ரெண்டாவது வந்து என்னது, ஜெபிக்கும் பொழுது வார்த்தை மூலியமாகவும் மற்றும் நம்முடைய சிந்தனை மூலமும் நம்ம ஜெபிக்கிறோம். சிந்தனை வந்து எப்பொழுதுமே அது ஒரு வேல்யூ அடிஷனலாக இருக்கணும். எப்பொழுதுமே மதிப்பு கிடைக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கணும். எப்போதுமே அன்பியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், அன்பியத்துடைய மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதை பற்றி நம்ம பேசும் பொழுது கடவுள் வந்து அதை பார்த்து நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற வரப்பிரசாதம் தருவார். மற்றும் நம் செயல்கள், நம்முடைய எல்லா செயலும் வந்து எப்பொழுதுமே அது வந்து மற்றவங்களுக்கு உதவியாக தான் இருக்கணும், தவிர அது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாது. சில நேரத்தில் வந்து நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி விடுறதுக்கும் உண்டு. எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையும் செயலும் வந்து ஒன்றா இருக்கணும். ஏன்னா நம்ம சிந்திக்கிறது வேற இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் இந்த கடைசி வார்த்தையை முடிக்கிறார். தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இதுதான் பலன். ஒரு மனிதன் ஒரு மரமாக இருக்கணும். அந்த மரம் வந்து நிழல் கொடுக்கணும். அந்த மரம் வந்து நல்ல ஒரு பசுமையாக கிரீனரியாக இருக்கணும் மற்றும் அதில் பலன் கொடுக்கணும். அப்போது மனிதனாக இருக்க ஒருவர், ஞானஸ்தானம் பெற்ற ஒருவரும் நீங்கள் ஒரு நல்ல மரம், அந்த மரத்திலிருந்து கனிகள் பெற்று மற்றவர்களுக்கு வந்து அந்த இடத்துல கூடாரம் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நற்செய்தி. கிறிஸ்துவனுடைய இந்த காலத்தில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துற ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு அப்படியே ரொம்ப சோகமாக அப்படியே தேவையே இல்லை, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கடவுள் நம்முடைய பாவத்தை எடுத்து நம்மளுக்கு அது அவருடைய ஆசீர்வாதம் கொடுத்து நம்மளை தூய்மையாக ஒரு சிறு குழந்தை எப்படி பொருந்திருக்கு அது போல நம்மளை ஆக்குவார். அதுதான் இந்த காலம். இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண, கடவுள் வந்துட்டு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்காரு. அந்த ஆசீர்வாதம் பெற்று நானும் மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் வாழுவேன் அப்படின்னு தான் இந்த காலம். அதனால இந்த காலத்தில் கடவுள் நம்ம கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் பெற்று இந்த ஆசீர்வாதம் மற்றோடு பகிர்ந்து கொள்ள தேவைக்கு வரப்சம் தர முடியும். மற்றும் நாம் எப்பொழுதுமே இந்த மண்ணுக்கு சார்ந்தவர்கள், இந்த மண்ணுக்கு சார்ந்தவர்கள், இந்த மண்ணுக்கு சார்ந்தவர்கள் என்று நினைவோடு இருப்பதற்காக தான் இந்த பூதி சாம்பல். இந்த சாம்பல் வந்து அது என்ன சொல்றது, அந்த சாம்பலில் தான் கடவுள் நம்ம படிச்சிருக்காங்க. இந்த ஞானத்தோடு நம்ம வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கும்படி இந்த திருவள்ளுவர் நன்றாகும்.